Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ரங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரங்க் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸு நான் வந்து ஒரு ரஃபாக ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரிஜினல் நம்பர் ஒரு காலம் இருக்குது, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுன்னு சில இது கொடுத்துருக்கேன் நம்பர்ஸு. இப்போ எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, பாருங்கள், ஈக்குவல் டு ட்ரங்க் ஓப்பன் பேரந்திசிஸ், அப்புறம் எந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரங்கேட் பண்ணணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. சரியா, அந்த செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 0ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அது எதுவுமே கொடுக்காம க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது கன்சிடர் பண்ணுறது வந்து 0 தான் கன்சிடர் பண்ணணும். சரியா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கறக்கா 0ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுக்க போகிறேன். என்ட்ரு கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே உள்ள டெசிமலுக்கு அப்புறம் டாட்க்கு அப்புறம் என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வெறும் இன்டிஜர் அந்த மெயின் வேல்யூ மட்டும் வரும். டெசிமலுக்கு அப்புறம் உள்ள எல்லா டிஜிட்டும் ரிமூவ் பண்ணிடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 0ன்னு கொடுத்துருக்கனால அது எந்த ஒரு டெசிமலும் வைக்கல, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸு. இப்போ அடுத்து பாருங்கள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு ட்ரங்க் ஓப்பன் பேரந்திசிஸ். இப்போ இந்த செல்லை நம்ம ட்ரங்கேட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து சின்டெக்ஸ் உள்ள மாதிரி நம்ம இப்போ 1ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்துட்டு பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் நான் என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் வந்திருக்குது. ஏன்டா நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அந்த கம்மாக்கு அடுத்து கொடுத்தது வந்து ஒரு கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ஒரு டிஜிட், அதனால் 1ன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அதே இதை கீழே ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அதனால் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்திருக்குது. பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாம் மைனஸ் உள்ள வேல்யூயாக இருந்தாலும் அது அப்படியே தான் வரும். சரியா, நம்பர்ஸ் வந்து ஒரிஜினல் நம்பர் வந்து மைனஸ் உள்ளதாக இருந்தாலும் ட்ரங்கேட்டுக்கு நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெசிமலுக்கு அப்புறம் அத்தனை டிஜிட்ஸ் வந்துக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்ம வந்து இது நெகட்டிவில் இருக்குது. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ட்ரங்க் ஓப்பன் பேரந்திசிஸ், இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா, இந்த செல்லை தான் நம்ம ட்ரங்கேட் பண்ண போகிறோம். கமா இப்போ இந்த -1 இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறேன். அதை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த டெசிமல் ஃபுல்லாகவே எடுத்துறேன், ரிமூவ் ஆயிரும். இதில் இந்த -1 இருக்குல்ல, அதனால் டெசிமல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குதோ மெயின் இன்டிஜரில் அதில் லாஸ்ட்டு வேல்யூ மாத்திரம் நமக்கு ரவுண்ட் டவுன் பண்ணி கொடுக்கும். ரவுண்ட் டவுன் வந்து வச்சில 0 ஆக்கி நமக்கு கொடுக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு ட்ரங்க். இப்போ இந்த செல்லை நம்ம வந்து ட்ரங்கேட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இப்போ நான் அந்த -2 இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நான் -2 கொடுக்கலாம், இல்லை அந்த செல்லு இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் -2 கொடுத்துருக்கேன். க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா டெசிமலுக்கு அப்புறம் உள்ளது எப்போவுமே வராது. சரியா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுட்டா அப்புறம் அந்த டெசிமலுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து இப்போ ரவுண்ட் டவுன் பண்ணிடுச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதான் இது. இப்போ பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிளை ஈக்குவல் டு ட்ரங்க், இந்த செல்லை செலக்ட் பண்ணி கமா நான் இப்போ இந்த இது கொடுத்துருக்கிறேன் -3ங்கிறது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், லாஸ்ட்டு 3 டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் டெசிமலுக்கு முன்னாடி வந்து நம்ம -3ன்னு கொடுத்தனால அது ரவுண்ட் டவுன் பண்ணி 0 நமக்கு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லாஸ்ட் உள்ளதை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லாஸ்ட் நம்பர் வந்து 100ன்னு கொடுக்குறேன். சரியா, 100ன்னு கொடுத்து பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. கொடுத்தோன்னே பாருங்கள், என்ட்ரு கொடுத்தோன்னே அதை பற்றியில் 0ன்னு வந்துருச்சு. ஏன்னா -3 கொடுத்துருக்கோம். டெசிமலுக்கு முன்னாடி நமக்கு 3 கேரக்டர்ஸ் தான் இருக்குது 100ல், அதனால் அந்த 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அந்த 3மே 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து 0ன்னு மட்டும்தான் கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இப்போ கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் இந்த ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.